ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். காம பிறப்பில் பிறந்து தாம் வழி நோக்கி போய்கொண்டிருந்த நம்மை பிடித்து மறுபிறப்பாக்கி வைத்து ஜீவ பிறப்பில் பிறக்க செய்து பிரம்ம யுக வித்துக்களாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கும் நமது தேவபிரான் நெய்வேலிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து தேவபெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பி தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் இந்த பூமியில் 4 வகை யோனியில் இருந்து புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்ன பெற்ற 4 வகை யோனியில் இருந்து 7 வகை தோற்றங்களை படைத்தார்கள். தரிக்கினம், புருள், ஊர்வன, காளி, ஜலம் வாழ்ந்து, அமரன், மனு என்று 7 வகை தோற்றங்கள் 4 வகை யோனியில் இருந்து வந்தன. இப்படியாக எத்தனையோ எண்ணத்தடங்காத ஜீவராசிகளை இறைவன் படைத்தான். இந்த எண்ணத்தடங்காத ஜீவராசிகள் எல்லாவற்றிலும் வைத்து இந்த மனிதனை மட்டும் தனது சாயலில் தனது சூரத்தாகிய வடிவத்தில் இறைவன் படைத்தான். தான் வெளியாக வேண்டும் என்ற ஒரு காருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலேதான் தன்னுடைய சாயலிலேயே இந்த மனிதனை படைத்து இந்த மனுவுக்குள்ளாக தானும் அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டான். அப்படி தான் குடியேறி கொண்டிருப்பதை இந்த மனிதன் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அறிந்து கொள்ளும் சக்தியையும் இந்த மனிதனுக்கு கொடுத்து, அப்படி தம்மை இந்த மனிதன் அறிந்து கொள்வதற்கு உதவியாக அமானிதம் என்ற ஒரு தெய்வீக பொருளையும் இந்த மனிதனுக்கு சீதன பொருளாக இறைவன் கொடுத்தான். அந்த பொருள் இந்த மனிதனுக்கு கொடுக்க பெற்றதன் நோக்கமே இறைவனை அறிவதற்காக மட்டுமே. வேற செயலுக்கெல்லாம் இந்த அமானித பொருள் தேவையில்லை. ஏன்னா இந்த அமானிதம் பெறாத மற்ற உயிரினங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த அமானித பொருள் தேவையில்லை. இந்த அமானித பொருள் கொடுக்க பெற்றதன் நோக்கமே இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவனுக்கு கொடுக்க பெற்றது. ஆனா இந்த மனிதன் என்ன செய்யறான்? அந்த அமானித பொருளை வேற எதற்கெல்லாமோ வெட்டி செலவு செய்கிறான். அப்போ இவனுக்கு அமானிதம் எதற்காக கொடுக்க பெற்றது என்று இவனுக்கு கற்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இவனுக்கு கற்பிப்பதற்காகவும் அரூப வடிவத்தில் இந்த மனுவுக்குள் ஈசன் குடிகொண்டிருக்கிறான் என்பதை இந்த ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் தன்னுடைய திருமறையாகிய வேதத்தை தம்முடைய தரிசியர்களின் மூலமாக இறக்கி வைக்கிறான். வேதத்தை படிச்சாவது இவன் தெரிஞ்சுக்கிட்டோம். தனக்கா தெரியல, தானா எல்லாம் அவங்க சொல்லிதான் வாக்குறுதி தந்துதான் வந்தோம். இங்க வந்த உடனே எல்லாம் மறந்துருச்சு. அப்போ அதை ஞாபகப்படுத்துவதற்காக வேதங்களை இறக்கி தந்து அந்த வேதங்களை விளக்கி தர பாரவான்களையும் தீர்க்க தரிசிமார்களையும் முனிவர்களையும் ரிஷிமார்களையும் ஜீவன் முக்தர்களையும் இறைவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். இப்போ இந்த மனிதன் என்ன செய்யறான்? இந்த உலக பராக்கிலேயே தாம் வந்த காரியம் என்னது என்பதையெல்லாம் மறந்து இந்த செயலை செய்யத்தான் இந்த அமானிதம் என்ற தெய்வீக பொருளை கையேந்தி கடனாக வாங்கி வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்து உலக பராக்கிலேயே திரிகிறான். அப்போ இந்த உலக மாயை இவனை எல்லாவற்றையும் மறக்கும்படியாக செய்து விடுகிறது. அப்போ இவன் வாய்க்கொழுப்பு பேசிக்கொண்டு வந்த பெரியவர்களுக்கெல்லாம் அதை இவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வந்த தீர்க்க தரிசிமார்கள், ரிஷிமார்கள், முனிவார்கள் இவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலும் இடுக்கணும் ஏகமாய் விளைவிக்கிறான். அவர்களை புறக்கணித்து வருகிறான். பெரும் பாதக வேடிக்கைகளையே இவன் மனம் செல்கிறது. அப்போ இவனை தீநெறி நின்று மீட்பித்து நன்னெறிக்கண் புகுத்துவான் வேண்டி அதற்காக தாமே
அவதரிக்க வேண்டும் என்ற ஒரு காருண்ய நாட்டம் கொண்டு நமக்குள் அரூப வடிவத்தில் குடிகொண்டிருந்த அந்த ஈசனே நம்மோல் தேகம் எடுத்து வந்து நம்மோடு உறவாடி கலந்து பேசி மாயை கலப்பால் நாம் மறந்து போனதையெல்லாம் நமக்கு நினைவூட்டி இந்த மாயையின் பிடியில் இருந்து நம்மை விடுவித்து நாம் யார் என்பதை நமக்கு உணர்வித்து நமக்கு அவர்களது அந்த திவ்ய தரிசனையையும் காண்பி தருளி தாம் இன்னார் என்று வெளிப்படுத்தி காட்டியவருடைய அந்த திருவாக்கியங்கள் மூலமாக நாம மறந்து போனதையெல்லாம் நமக்கு நினைவுறுத்தி நாமளும் பெருமானவர்களும் இந்த ஜீவதேக காலத்துல ஒன்னாகத்தான் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம மறந்து போயிருந்தோமே, அதெல்லாம் நமக்கு நினைவுறுத்துவதற்காக அந்த ஈசனே அவதாரம் செய்து வந்து நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த திருவாக்கியங்களைத்தான் நாம இப்ப தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இன்றைக்கு நாம சென்ற சபையில இதுவரைக்கும் 9 சபைகள்ல நாம இதை பார்த்துட்டோம். இன்னைக்கு 10வது முறையாக பார்க்க இருக்கிறோம். அருளமுதம், திருமெஞ்ஞான அருளமுதம், வான்மதி குரல், அதுல எல்லாம் இருக்கிற திருவாக்கியங்களை எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம யமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல் அதுல இருக்கிற திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். இப்போ யமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 52 பார்ப்போம். திருவாக்கியம் எண் 3 சாகாக்கலை கிரந்தம் தொடர்ச்சி அது பார்ப்போம். பக்கம் 52. பக்கம் 22 பார்ப்போம். முதல்ல பக்கம் 22 பார்ப்போம். இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் உதயகிரியில் இருந்து அஸ்தகிரி வரைக்கும் தென் துருவம் முதல் வடதுருவம் வரைக்கும் நிறைந்திருக்கும் மனுக்குலம் அவ்வளவு பேருக்கும் மெய்யான செயலுடைய தெய்வம் வேணுமே. இப்போ தெய்வம் யாருக்கு வேணும்? மனுக்குலம் எல்லாருக்கும் தானே வேணும். மனுக்குலத்துக்கு மட்டும்தான் தெய்வம் வேணும், வேற எந்த ஜீவராசிகளுக்கும் தெய்வம் வேண்டியதில்லை. அப்போ எந்த மனுக்கு இந்த உலகத்துல உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரைக்கும் தென் துருவம் முதல் வடதுருவம் வரைக்கும் நிறைந்திருக்கிற எல்லா மனிதனுக்கும் தானே தெய்வம் வேணும். அவ்வளவு பேருக்கும் மெய்யான செயலுடைய தெய்வம் வேணும். ஆனா அந்த உலகத்துல எல்லாரும் பொய்யான தெய்வத்தை தானே வணங்கிட்டு இருக்காங்க. அதற்கு என்ன செய்கிறார்கள்? பொய்யான அநியாய வழியிலேயே போய் கோடான கோடி பேர் நரகத்தீயில் மாண்டு நாசமாகிறார்கள். இப்ப அப்படி போனா அதனுடைய பலன் என்ன? நரகத்தீயில் மாண்டு நாசமாக வேண்டியது வந்துருமே, அது தெரியலையே. தெரியாமத்தான கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சும்மா எல்லாம் கல்லை வணங்கல, அந்த கல்லுக்கு மந்திரத்தை ஓதி அதை தெய்வமாக்கி அப்புறம்தான் வணங்குறேன் அப்படின்னு சொல்ற இந்த மனிதன் அந்த கல்லையே மந்திரத்தை ஓதி தெய்வமாக்கக்கூடிய வல்லபம் படைச்ச நீ எவ்வளவு வல்லபமானவன். உனக்கே அந்த மந்திரத்தை ஓதுனா உன்னைய தெய்வமாக்க முடியாதா? அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம ஒரு கல்லுக்கு மந்திரம் ஓதுறேன்னு ஓதி அதை தெய்வமா நினைச்சு வணங்கி நரகத்தீயில மாண்டு நாசமா போறாங்களே. இங்கு மெய்யான தெய்வத்துணை கொண்டு மீட்படைய வந்திருப்பவர்களோ மிக மிக குறைவு. இந்த உலக மக்களோட எண்ணிக்கையை பார்த்து இந்த மெய்யான தெய்வம் வேணும்னு நினைக்கிற மக்களோட எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருக்கு. அதையும் இதையும் அளந்து பார். ஆடு மாடு ஈ எறும்பு கோடா கோடியாக இருந்தாலும் அவ்வளவையும் ஒரு மனிதனுக்கு ஈடாக சொல்ல முடியுமா? அப்போ அது பெரிய அரியார் கூட்டம், பெரும் கூட்டம் தான். அதனாலே சரகோ அது பெருசா இருந்தாப்புல அதனால என்ன பெருமான் அவங்க சொல்லுவாங்க, விளையாத காடு 1000 ஏக்கர் இருந்து என்ன பிரயோஜனம்? விளையிற காடு ஒரு 2 ஏக்கர் இருந்தாலும் அதுதான பயன் தரக்கூடியதாக இருக்கும்.
அது போல இந்த மெய்யே வேண்டாம் பொய்யே போதும்னு இருக்கிற மக்கள் எல்லாம் ஆடு மாடு ஈ எறும்புக்கு சமானம். இந்த மெய் வேணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுடைய தலைக்கே எத்தனை ஆடு மாடு ஈ எறும்ப சேர்த்தாலும் அது சமமாகுமா? அவ்வாறே உலகில் உள்ள மனு சகலம் அவ்வளவையும் சேர்த்தாலும் இங்கு வந்து மீட்படைந்த ஒரு தலைக்கு ஈடாகுமா? ஆகாது. அப்போ பெருமான் அவர்கள்ட்ட வந்து மீட்படைந்த ஒரு தலைக்கு இந்த உலகத்துல இருக்கிற கோடி தலைகளை சமமா சொல்ல முடியுமா? செயலுடைய தெய்வம் எது, மெய்யான ஆலயம் எது என்று ஒரு வழக்கு பண்ணி நியாயம் பேசி பார்க்கலாமா? ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன என்று ஆயிரக்கணக்கானவர்கள் வாதாடட்டும். அவர்களுக்கு எதிராக நின்று செயலுடைய தெய்வம் இங்கு தவிர வேறு எங்கும் இல்லை என்று ஒரே ஒருவர் கூறட்டும். நிரூபணையில் இந்த ஒருவர் சொன்னதே ஜெயிக்கும். நிரூபணைக்கு வரணுமே, அவங்க பேச்சு நிரூபணைக்கு வராதே. கல்லுக்கு மந்திரம் ஏற்றியே ஏறுமா மந்திரம், உன் காதுல தானே ஏறும், ஏறக்கூடிய வல்லபம் உனக்கு தானே இறைவன் வச்சு படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை அவங்களால ஜெயிக்க முடியுமா? அப்போ செயலுடைய தெய்வம் இங்கு தவிர வேற எங்குமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லட்டும், அவங்களுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானவர் நின்று வாதாடட்டும். இந்த ஒரு தலை தானே ஜெயிக்கும். நீ இப்பொழுது உட்கார்ந்திருக்கும் இடம் எவ்வளவு உன்னத செயலுடையது என்று நினைத்துப்பார். நாம உட்கார்ந்து பெருமான் அவர்களுடைய வாக்கியத்தை பேசிட்டு இருக்கிறோமே, இந்த சர்வ அண்டரண்ட சராசத்தையும் படைத்த அந்த ஈசனுடைய அந்த திரு வாக்கியத்தை அல்லவா நாம பகிர்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நாம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் என்ன உன்னத செயலுடையது? நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த செயல் என்ன உன்னதமானது? அழிஞ்சு போற காரியமா? இல்ல எக்கோடி காலத்துக்கும் நம்முடைய தலைக்கு நன்மை பயக்கின்ற காரியம் அல்லவா இது என்று நினைத்து பார். எந்த பாரதூரமான எல்லைக்கு நீ வளர்ந்து வந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இந்த கல்லையும் மண்ணையும் போற போக்குல அப்படியே ஒரு கல் எங்கேயாவது பார்த்தா அப்படி கன்னத்துல அடிச்சுட்டு போற மனிதனுக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, என்ன பாரதூரமான வித்தியாசம் இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அதை எண்ணி எண்ணி பார்க்கணும். இது உங்கள் நினைவில் ஆணி அறைந்தாற் போல் இருக்க வேண்டும். நீ தனித்த உன்னதமானவன் என்று உனக்கே தெரியாது. நம்மளுடைய உன்னதம் நமக்கே தெரியல. நாம நம்மள லேசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை கோடி மக்கள் நிறைந்த இந்த உலகத்துல அந்த ஈசனே அவதாரம் எடுத்து வரும்போது அவங்களுடைய அந்த திருவாக்கியங்கள் எல்லாம் தினமும் தரிசனம் பண்ணுகிற அந்த விஸ்வரூப தரிசனையை தினமும் தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்ச நாம என்ன உன்னதமானவர்கள் அப்படின்னு நமக்கே தெரியல. மெய்யான தெய்வத்தையும் நிஜமான ஆலயத்தையும் கண்டறிந்து மீட்படைந்தவன் நீ. தெய்வம் என்ற பெயரால் மற்றதை வணங்குபவர்கள் எல்லாம் தீட்டாகி நரக அவஸ்தைக்கே போகிறவர்கள். இந்த உலகத்தில் இது வேறு எங்கும் இல்லாத செயல். அப்ப இது வேற எங்கேயாவது இருக்கா? நம்ம பார்த்தோமே சதுரயுகம், எத்தனை 28 சதுரயுகம் இது வரைக்கும் வந்துச்சு. அந்த சதுரயுகத்துல கூட நடக்காத ஒரு அதிசயம் அல்லவா இப்ப நடந்திருக்கு. இது எங்கேயுமே இல்லையே, வேறு யாருக்கும் கிட்டாத நிஜ நிதி. இதுவே சாகா கலை. ஆகையினால்தான் 40 ஆண்டுகளுக்கு முன்னமேயே ராஜகம்பீரத்தில் செயலை குறித்து இவ்வாறு பாடி வைத்துள்ளோம். இந்த அகிலத்துல எங்கேயுமே இல்லாத செயல் அல்லவா இன்னைக்கு நமக்கெல்லாம் கிட்டி இருக்கு. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது மல வல்லப மீறியதாத்த முன் துள்ளதுள்ளதொன்றாக்கும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றாக்கும் கிட்டாதது எல்லை மெய்வழி சாலை செய்வதே. வல்லபமெல்லாம் மீறிய யதார்த்தம். எமனுடைய வல்லபம் தான் இந்த உலகத்திலே பெரிய வல்லபம். அதெல்லாம் மீறின யதார்த்தம் என்றப்பட்டது ஒண்ணுதான் இருக்க முடியும். அகில உலகத்திற்கும் ஒன்றுதான் இருக்க முடியும். அந்த ஒன்று யாருக்கும் கிட்டாதது, அது நமக்கெல்லாம் கிட்டி இருக்கே. அது எல்லை மெய்வழி சாலையில தான் இசைந்து வந்திருக்கு நம்மளுக்கு. அப்போ இங்க தவிர வேற எங்கேயுமே அந்த செயல் இல்லை அப்படிங்கிறத இந்த திருவாக்கியத்துல நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
இப்போ எதையுமே நாம பெருமானவர்களுடைய அந்த வாக்கியத்தை நுணுகி நுணுகி நாம பார்க்கும்போது, இந்த கோணத்துல நம்ம பார்க்கும்போது அது இந்த விளக்கத்தை நமக்கு தரும். பெருமானவர்கள் தன்னை இந்த வாக்கியத்துல வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்கிற நோக்கத்துல நம்ம பார்த்தா அவங்க வெளிப்படுத்தி காட்டினது தெரியும். இது உலகத்திலே இல்லாத செயல்னு காமிச்சிருக்காங்கன்னு அந்த நோக்கத்துல பார்த்தா அந்த நோக்கத்துல தெரியும். இது யமனை வெல்கின்ற செயல் அப்படின்ற நோக்கத்துல நம்ம பார்த்தா அந்த அப்படி நம்ம எந்தெந்த நோக்கத்திலேதான் நம்ம பார்க்கிறோமோ அந்தந்த நோக்கத்திலேதான் நமக்கு பொருள் தருகின்ற ஒரு திருவாக்கியமாக தான் நம்முடைய பெருமானவர்களுடைய திருவாக்கியங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பெருமானவர்களுடைய ஒலிநாடா நான் இன்னைக்கு காலையில ஒரு ஒலிநாடா நான் கேட்டேன். அதுல பெருமானவர்கள் அருளி செய்யறாங்க. என்ன அருளி செய்யறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் பேசுறேனே இந்த தமிழ், அது நீங்க கேட்காத தமிழ் இல்ல, எல்லாரும் பேசுற தமிழ் தான். உங்களுக்கு தெரிஞ்சத நான் பேசுறது இல்ல, தெரியாதத சொல்லவே மாட்டேன். அப்போ இதுக்கு என்ன பொருள்? உங்களுக்கு தெரிஞ்சத நான் பேசுறது இல்ல, தெரியாதத சொல்லவே மாட்டேன். இப்போ இதுக்கு என்ன பொருள்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ நான் ரொம்ப நேரமா இத பத்தி யோசிச்சு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தது என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட பரமேஸ்வரியத்தா சொன்னேன். கரெக்டு தான். அதாவது என்னன்னா, நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சத நான் ஸ்ட்ரிக்டா தான் பெருமான் அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சத நான் பேசுறது இல்ல, தெரியாதத சொல்ல மாட்டேன்றதுக்கு முன்னால எனக்குங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். எனக்கு தெரியாதத நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சத நான் பேசுறது இல்ல, தெரியாதத சொல்லவே மாட்டேன். அந்த தெரியாததுக்கு முன்னால எனக்குங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். அதை மறைச்சு வச்சு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சத நான் பேசுறது இல்ல, எனக்கு தெரியாதத சொல்லவே மாட்டேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு பேசுறேன். உங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணும் இல்ல, அதை நான் பேச போறது இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னத்துக்கு அத்தது, அதை நான் பேச போறது இல்ல. நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறேனே ஒரு பெரிய தெய்வீக கலை, அதைத்தான் உங்கள்கிட்ட பேச போறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நான் பேசுறது இல்ல, எனக்கு தெரியாததை சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதான் உங்களோட அந்த எனக்குங்கிற ஒரு வார்த்தையை நம்ம முன்னால போட்டு பொருத்தி பார்க்கும்போது அது பளிச்சுன்னு அது விளங்குது. அதுதான் அது பெருமான் அவங்க வெளிப்படுத்தல. நான் ரொம்ப நேரம் இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப போட்டு காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். தெய்வமே இதுல ஏதோ ஒரு ட்ரிக் வச்சிருக்கீங்க, எனக்கு புரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சதை நான் பேசுறது இல்ல, அப்பனா தெரியாததானே சொல்லணும். ஆனா தெரியாததை சொல்லவே மாட்டேன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கும் போது எனக்கு புரிஞ்சது. ஏன்னா பெருமான் அவங்க ஒரு ட்ரிக் வச்சு பேசுவாங்க. அப்படிங்கும் போது அந்த ட்ரிக் என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதை நான் பேசுறது இல்ல, எனக்கு தெரியாததை சொல்லவே மாட்டேன். அந்த எனக்குங்கிற வார்த்தையை மறைச்சு வச்சுட்டாங்க. அப்போ நம்ம அந்த வார்த்தை அத நம்ம வச்சு பார்க்கும் போதுதான் நம்முடைய பெருமான அவங்க எப்படி இப்படித்தான் நிறைய வாக்கியங்கள்ல அவங்க பல கருத்துக்களை ஒழிச்சு வச்சு அவங்க நம்மளுக்கு அருள்வாங்க. அதை நம்ம கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்க்கும் போதுதான் நமக்கு அது தெரியும். அப்படி இன்னைக்கு இன்னொரு வாக்கியத்தை நம்ம பார்ப்போம். திருமைஞான குரல் பக்கம் 52 இப்ப பார்ப்போம். ஆகையால் உன்னை போல் தேகம் எடுத்து வந்து தன் தவப்பாட்டால் தன்னுடைய தேகத்தை மாற்றி தன் சுவாசத்தை மாற்றி வாடாத நிலைத்த தவத்தில் ஏறி நிற்பவர்களாகிய ஒரு மெஞ்ஞான செம்மலின் இரக்கம் உன்மேல் பாய வேணும். அப்போ இந்த நரக அவஸ்தைக்கு நீ போகாம இருக்கணும்னா என்ன வேணும் உனக்கு? உன்னை போல அவதாரம் செஞ்சு தன்னுடைய தவப்பாட்டால் தன்னுடைய தேகத்தையே மாற்றி, நம்ம பார்த்தோமே நேற்றெல்லாம் ஊனுறக்கம் இல்லாம அடிப்படையே இல்லாம நிக்குதே ஒரு தேகம், அந்த தேகம் என்னவாக இருக்கணும்? அப்படி அந்த தேகத்தை மாற்றி இருக்கிற அந்த மெஞ்ஞான செம்மலுடைய இரக்கம் உன்மேல் பாயும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும். யாரும் மியூட்ல அன்மியூட் பண்ணிருக்கீங்க, அப்ப அந்த மியூட் பண்ணிருங்கப்பா எல்லாரும். எனக்கு எக்கோ ஆகுது.
அப்போ அவங்களுடைய இரக்கம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வார்த்தை கூட நாம படிக்க வேண்டியதில்லை. அவர்களின் மறைமொழி வாய்மையின் உன்னதத்தை நீ தெரிந்து கொள்வதற்கே படிப்பு வேண்டும். ஆனால் யமன் எல்லையில் தப்ப அவர்கள் இரக்கம் உண்மை பாய்ந்தால் போதும். நீ அந்த மறைமொழி வாய்மையினோட உன்னதத்தை அதை சுவைய தினமும் சுவைக்கணும்னா தான் உனக்கு படிப்பு வேணும். யமன் எல்லையில நான் தப்பிச்சா போதும், எனக்கு இந்த படிப்பெல்லாம் வேண்டான்னு நீ நினைச்சினா யமன் எல்லையில தப்பிக்கிறதுக்கு அவர்களுடைய இரக்கம் உண்மையில் பாயும்படி நீ நடந்து கொண்டா போதும். பலதிலும் பழகும் மனிதனை மற்றவன் ஏமாற்றி விடாதபடி இருப்பதற்கே உபதேசம் வாங்குவதும் அதன் பின் வேத நூல்களை சாட்சியாக படிப்பதும், அதற்குத்தான் சாஸ்திர அறிவும் வேண்டும். ஆனால் மேற்சொன்ன தவமேராக நின்று சர்வ சிரஞ்சீவி வரங்களையும் அளக்க வல்ல தெய்வ குணம் படைத்தவர்கள் வாழ்த்து கொண்டால் எந்த அறிவும் எந்த படிப்பும் வேண்டியதில்லை. அவர்களுடைய நேசம் மட்டுமே நமக்கு வேண்டும். அதை விடாப்பிடியாக நாம் கைப்பற்றி கொண்டால் போதும். இதைத்தான் அன்பே சிவம் என்று சைவாகமத்தில் கூறி வைத்துள்ளார்கள். அப்போ முத்தி என்பது அவங்க கையில தான் இருக்கு. அவங்க அன்புக்கு பாத்திரமானவர்களாக நாம நடந்து கொண்டால் அந்த முத்தியை நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அவர்கள் கையில் உள்ள அந்த முத்தி செயல் சர்வ உலகங்களிலும் சர்வ வேதங்களிலும் உள்ள ஏட்டிலே வாசகத்திலே கிடையவே கிடையாது. நான் வேதம் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எந்த குரு பெருமானும் வேண்டாம், எனக்கு யார் வேண்டாம், எனக்கு வேதம் இருக்கு, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உனக்கு அந்த செயல் நடக்காது. ஒருவன் எல்லா வேதங்களையும் முக்கி முக்கி படித்தாலும் ஓதிவிட்டு கதறு கதர் என்று அழுது கத்தினாலும் யமனுடைய சந்திப்பிலே அவை எதுவும் கொஞ்சம் கூட பயன்படாது. அப்ப நம்ம படிக்கிறது பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம படிக்கிறது எதுக்கு, இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு இதை கொடுத்த அவங்க மேல அன்போட நாம நினைக்கணும். இப்படி எல்லாம் பெருமாள் அவங்க சொல்லி வச்சிருக்காங்களே, இந்த பேசும்போது கூட இப்படி எல்லாம் ஒரு மேக்கா ஒரு ட்ரிக் வச்சு பேசி நம்மளை எப்படி எல்லாம் கவர்ந்து அவங்க மேல அன்பு நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் அந்த படிக்கிறது எல்லாமே. எல்லாத்துக்கும் மூல காரணம் அவங்க மேல அன்பு செலுத்தணும். இந்த மாதிரி எல்லாம் பெருமான் அவங்க கொடுத்துருக்காங்களே, யாராலும் சொல்ல முடியாத, உனக்கு தெரியாததை நான் சொல்ல போறது இல்லை, எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு பல தொழில் தெரியும், ஆனா எனக்கு இந்த ஒரே ஒரு தொழில் தான் தெரியும். இந்த மக்களை, நரராக இருந்த மக்களை மனுவாக மாற்றி தேவனாக மாற்று அந்த ஒரு செயல் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்க மேல அன்பு செலுத்தினாலே நமக்கு அது கிடைக்குது அப்படின்னா அப்ப அந்த அன்புக்கு எவ்வளவு ஒரு வலிமை இருக்கு. அந்த அன்பு நம்மளுடைய சொந்த சொத்து இல்லை, அதுவும் இறைவன் நம்மகிட்ட கொடுத்து வச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த செயலுக்கு தான் இந்த முத்தி செயல் நடக்கிறது. அந்த செயல் செஞ்சா போதும், வேற என்ன செயல் செஞ்சா, நம்ம பழமொழியில கூட பார்த்தோம், காலில் அடிச்சா பல்லாவிலும், செய்ய வேண்டியதை செய்தால் தான் எதுவும் முடியும், செய்யக்கூடாததை செய்தால் ஆக வேண்டியது ஆகுமா? தேவ சன்னதமாகிய இறைவனின் முத்திரை பெற்றவர்கள் யார் என்று தேடி பார்த்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த தேவ சன்னதம் அவங்க வாய்மையிலேயே நம்ம அந்த சன்னதத்தை பார்க்கலாம். தூரத்துல போய் தான் அந்த சன்னதம் எங்கெங்க இருக்கு, எங்க உங்க கையை காட்டுங்க சன்னதம் இருக்கான்னு அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க வாய்மையிலேயே அந்த சன்னதம் எல்லாம் கருமார்களின் உலைக்கூடத்தில் செய்த சன்னதம் அல்ல. அவங்க வாக்கில் அந்த செந்தமிழ் வலை கொண்டு வந்தாங்களே, அந்த செந்தமிழ்லயே அந்த எல்லா சன்னதங்களும் நமக்கு தெரியும். அந்த சங்கநாதம் கேட்கும். எல்லா சன்னதங்களும் அவங்களுடைய வாய்மையிலேயே ஒலிக்கும். அப்போ அந்த வாய்மையை தேடி பார்த்து அவர்கள் பால் அடைந்து கொள், நீ தப்பிப்பாய். அப்படி செய்யாமல் செத்தால் அப்புறம் ஒண்ணும் இல்லை என்று நினைக்கிறாயே, அது இல்லவே இல்லை. எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியது கட்டாயம் வந்துவிடும் உஜார். இன்னொரு முறை சொல்லுகிறோம், இப்பவே தப்பித்துக்கொள். அப்ப நமக்கு அதை வலியுறுத்தி சொல்றதுக்காக பெருமான் அவர்கள் நிறைய இடத்துல இந்த உஜார் உஜார் உஜார்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம எங்கெல்லாம் உஜார்னு இருக்கு அதெல்லாம் சேர்த்து எடுத்து போட்டு பேசணும். அதை நம்மளை உஜார்படுத்துறதுக்காக, அதை வலியுறுத்தி சொல்லுவதற்காக. எல்லா மதங்களுமே இலங்குதிரு சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்துச்சார் பூங்கிலியே. அந்த வல்லாளர் யாரு? எல்லா மதங்களையும் கை கொண்டு வந்த, நம்ம பார்த்தோமே ஏற்கனவே, மதங்கள் எல்லாம் தங்களுடைய அந்த வலிமையை இழந்து போய் ஒன்று கூடி பேசி திறந்து
ஒரு நீத போத வேதநாத நாதாந்தருடைய கையகத்தாகி இந்த சாலையில வந்து எல்லா மதங்களும் செயலும் நிரூபணையாக நடந்து கொண்டிருக்குது. அந்த செயலை நடத்துற அந்த வல்லாளர் யாராக இருக்க வேண்டும்? இது சாதாரண மனிதர்களால நடக்கக்கூடிய செயலாக இருக்குமா? இத்தனை மக்கள், இத்தனை ஜாதி மக்களை ஒன்று கூட்டி திரட்டி ஒரு ஊரை உண்டாக்கி இந்த செயலை செய்கிற அந்த வல்லாளர் யாராக இருக்க வேண்டும்? இது மனிதனால நடக்கக்கூடிய காரியமா? ஒரு சட்டம் போட்டா இந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட முடியுமா? ஜாதிகளை ஒழிக்கிறேன்னு சொல்லி இவன் இன்னும் 2 ஜாதியைத்தான் உண்டாக்கி இருக்கான் அப்படின்ட்டு அருளி செய்வான். அதுபோல இந்த உலகம் பூரா தேடி பார்த்தாலும் இப்படி எல்லா ஜாதி மக்களும் ஒண்ணு கூடி கலந்து வாழ்ற மாதிரி ஒரு இஸ்லாமியர் வீட்டுல ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவங்க சம்பந்தம் பண்றதையும் இதெல்லாம் நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? இதுக்காக அடிதடி சண்டை கொலை இதுதான் இந்த உலகத்துல நடக்கிறத பாக்குறோம். அப்படி வந்து எல்லா மதங்களையும் எல்லா ஜாதி மக்களையும் சேர்த்து ஒரே குல மக்களாக ஆக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நமக்கெல்லாம் கொடுத்து அதுக்காக ஒரு ஊரையே உண்டாக்கி வைத்த அந்த வல்லாளர் அவங்கள நாம பார்த்து தினமும் தரிசனம் பண்ணி வர்றோமே என்று அனந்தாதி தேவர்கள் தோற்றடித்து ஆரவரித்தார்கள். நாங்கெல்லாம் அதை தினமும் பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு எல்லாரும் சொல்லி ஆரவரிக்கிறாங்க. அப்போ அந்தந்த மதத்தில் குருக்கள்மார் என்று சொல்லி எவ்வளவோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உபதேசம் என்று செய்வார்கள். அதனாலே முக்தியா கிடைக்கும். உபதேசம் யார் வேணாலும் செய்யலாம். அந்த உபதேசத்துல என்ன இருக்கு? பெருமானவர்கள் சொன்னதை காதுல கேட்ட யார் வேணாலும் செய்யலாம். எதுக்காக அதை வந்து நீ இறுக்கி வாய் மூடி சிப்பி வந்து எப்படி வந்து மலை துளி வாங்கினவனே மூடி வச்சிருக்கோ அது போல மூடி வச்சுக்கோ அப்படின்னு எதுக்காக சொன்னாங்க? சொல்ற யாரையும் நாம வந்து இவங்கதான் பெருசு அப்படின்னு நம்ம ஆண்டவங்க வாக்கியத்தை பெருமானவர்களுடைய வாக்கியத்தை யார் எடுத்து பேசினாலும் அதை கொடுத்தாங்களே அவங்க மேலதான் நமக்கு அன்பு வரணும். சொந்தமா நம்மளால யாருக்கும் எதுவும் பேச தெரியாது. நாம இப்ப தினமும் பேசுறோம்னா நம்மளுடைய சொந்த கருத்து எதுவுமே அதுல இருக்காது. பெருமானவங்க அப்படி அருளி செஞ்சாங்க, பெருமானவங்க அப்படி அருளி செஞ்சாங்க அப்படித்தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர நமக்கு சொந்தமா ஒண்ணுமே தெரியாது. அப்போ நம்மளுடைய அன்பெல்லாம் அவங்க மேலதான் இருக்கணும். வடலூரில் வந்த அந்த மேதை தான் பிறந்த சைவ மதத்தை பற்றி பேசி பார்த்தாரே, ஒரு தலைமுறை காலம் கூவி கூவி பார்த்தாரே, அருட்பா என்ற ஒரு பெரிய நூலை பாடி வைத்தாரே, அந்த சிவமுகளை அவரிடம் யாரும் எளிமையாக பெற்றிருக்கலாமே, பெறவில்லையே. ஆனால் தூஷணை பண்ணி எல்லோரும் நாசமாய் போய்விட்டார்கள். அப்படி கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகமாக சதுர்யுகத்திலும் வந்த சர்வ மதங்களுக்கும் அதிபதியாக இப்படி வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் எத்தனையோ மதங்கள் எல்லாம் வந்தன. அந்த மதங்களை விளக்கி தர பகவான்களும் வந்தாங்க. இன்னைக்கு அந்த சர்வ மதங்களுக்கும் அதிபதியாக ஒருவர் கல்கி என்றும் மகதி என்றும் நாமத்தில் ஏறி வருகிறார்கள் என்று எல்லா வேதங்களையும் சொல்லி இருக்குதே. அந்த செயலை செய்கிறவர் யார் என்று தேடி பாருங்கள். பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, நான் தான் சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அவங்க தேடி பாருங்க. சூசகமா தான் சொல்லுவாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். போய் நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லாம போய் தேடி பாரு. எங்க அந்த வாயு அவங்க கிட்டதானே அந்த வாய்மை ஒளிந்து கொண்டிருக்கு. அவங்க அப்படி சொல்லும் போது நாங்க தேடி பார்த்துட்டோம் தெய்வமே நீங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமான்னு அந்த திருவுள்ளம் எதிர்பார்க்குது. அப்போ அனந்தாதி தேவர்கள் அதைத்தான் சொல்றாங்க. இதோ நாங்கள் தேடி கண்டுகொண்டோம் அவர்களை ஆண்டவர்கள். இப்போ இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏய் மனுவாய் பிறந்த நீ ஏமாந்து கர்ப்பகோடி கால அவஸ்தைக்கு போய்விடாதே. நான் தான் உட்கார்ந்துகிட்டு போய் தேடி பார்ப்போமா, போய் தேடி பாருன்னு சொல்லுவேன். நீ ஏமாந்து எங்கேயோ தேடி பார்க்க போயிடாத. நான் தான் சொல்றேன், நீ ஏமாந்து கர்ப்பகோடி கால அவஸ்தைக்கு போயிடாத. அப்படி போவதிலேயே எல்லோருடைய நினைவும் ஓடி அலைகிறது. அதற்கு உதவி செய்ய ஏமாற்றக்கார சைத்தான்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் கையில் இருந்து தப்பித்துக்கொள். தப்பித்து தவத்துடைய ஒரு செம்மேருவின் கைக்கு இணக்கமாகி அவர்கள் பிரீதியை இப்பவே பெற்றுக்கொள். அவங்க அன்பு ஒண்ணுதான் நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது, வேற எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை. அதுவே சொர்க்கம், அதுவே உனக்கு போதும். இது ஒரு பூவன பொற்காலம். நாம் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, செயல். எல்லோரும் அவஸ்தைக்கு போவதை நாம் குறுக்கே நின்று தடுக்கிறோம்.
மீறி கொண்டு போனால் அதிலேயே போகட்டும் என்று நாமே தள்ளி விடுவோம். நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் வரமான அந்த சொர்க்கபதி வாழ்வு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுல நிலைச்சு நிக்கணும். இன்னைக்கு வந்தோம், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. அந்த இறுதி நேரம் வரை அந்த யமன் நம்ம மேல கை போடும் போது பெருமான் அவர்கள் அவனை தட்டி விட்டு நம்மளை அந்த சொர்க்கபதி வாழ்வில் ஏற்றி நிற்கிற வரைக்கும் நாம நிலைச்சு உறுதியாக நிற்கணும். சிவமத பெட்டகமாகிய சைவாகமத்தில் உள்ள அன்பே சிவம் என்று பரிமளிக்கும் முத்திரை வார்த்தையை வைத்து இந்த நூலை பார். நீதியனும் பொருளான மனுக்கூலத்தை நித்தியனும் நித்திய தீக்கே படைத்தான். ஓதி இதை உணர்ந்தறியா உயிர் கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகாளே சாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட சென்ம சாபல்ய குலமாக வென்று ஆதிமை உதய பூரணமாம் சாகா தாங்களையை அறிந்தவர்கள் தேவராமே. நீதி என்கின்ற இந்த மனு குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்காகவே படைத்தான். ஏன் இந்த மனு குலத்துக்கு நீதியின் பேர் வந்துச்சு? நீதியாகிய ஒரு பொருள் இவனுக்குள்ளாக இருக்கிறதுனால இவனும் நீதி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு நெய் ஒரு பானையில இருந்து அந்த பானைக்கும் பேரு நெய்ப்பானை. அது போல இந்த நீதியாகிய பொருள் இவனுக்குள்ள இருக்கிறதுனால இவனும் நீதி எனும் பொருளாக ஆகிட்டான். அந்த நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை மற்ற படைப்பினங்கள், மற்ற உயிரினங்கள், மற்ற ஜீவராசிகளைப் போல இடையில அழிஞ்சு போறதுக்காக இறைவன் படைக்கவே இல்லை. நித்தியத்திற்காகவே படைக்க பெற்றவன் இந்த மனிதன். இதை அறிஞ்சு அந்த நித்தியம் நரகமா இருக்கணுமா, அழியாத யுகங்கோடி கால நரகமாக இருக்கணுமா, அல்லது ஜீவனை கண்டு தரிசித்து இப்ப நாம தினமும் கண்டுகிட்டு இருக்கோமே உயிரை பாக்குறதா அப்படிங்கிற உலகத்துல இருக்கும்போது நம்ம உயிருக்கு உயிரான தெய்வத்தை தினமும் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, அந்த உயிரை தினமும் ஜீவனை கண்டுகொண்டே இருக்கிறோமே. அப்படி ஜீவனை கண்டா ஜென்மசா பல்யம் அடைகிறோமே. ஜென்மசா பல்யகுலம் ஆவதற்காகத்தான் பெருமானவர்கள் இந்த சாகா கலையை நமக்கு தினமும் அருளி செய்து கொண்டே வருகிறார்கள். நாமளும் அதை தினமும் பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். திருவாக்கியம் எண் திருமஞான குரல் பக்கம் 87 பார்ப்போம். வருகிற காலத்தில் நான் வந்துட்டேன் அப்படின்னு இந்த திருவாக்கியத்திலே நமக்கு அருளி செய்றாங்க. வருகிற காலத்தில் ஒரு பெரும் அவஸ்தையை சந்திக்க போகிறீர்கள். அந்த நேரம் யாராலும் நிவர்த்திக்க முடியாத மகா கோரமாகிய காலமாக இருக்கும். மகா சிரேஷ்டமான பரமபதத்திற்காகவே தலை தாங்கி வந்துள்ள மனுக்குலம் ஒரு அகோர காலத்தை சந்திக்க போகிறது. எம்மை கேட்டால் இதை கணக்கிட்டு இந்த சமயம் என்று சொல்லிவிடுவோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்னும் இத்தனை நாள் தான் இருக்கிறது என்று எம்மால் சொல்ல முடியும். இப்பேற்பட்ட காலத்தில் வந்து உங்கள் இதை கணக்கிட்டு இந்த சமயம் என்று சொல்வோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்னும் இத்தனை நாள் தான் இருக்கிறது என்று எம்மால் சொல்ல முடியும். இப்பேற்பட்ட காலத்தில் நாம் வந்து உங்கள் முகத்தை பார்த்து இதை பேசுகிறோம். அப்ப இந்த சர்வ அண்டரண்ட சராசத்தையும் படைத்த இறைவனால அதை ஒரு நொடியில அதை அழிக்கவும் முடியுமே. அது நம்ம அது இறைவனுடைய செயல். அதனால நம்ம அதை யோசிக்க தேவையில்லை. அது இருக்கட்டும். பகவத்கீதையானது சத்தியம் என்று மேலே சொன்னோமே. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை தந்தருளியதும் பிரம்மாண்டமான படையை துச்சமாக எண்ணி வெற்றியுடன் கடக்கக்கூடிய பலாட்டியத்தை தந்ததுமான அந்த கீதை எங்கே இருக்கிறது? அது இப்ப இல்லை என்று சொல்வதற்கு கோடி கோடி பேர் சாட்சி இருக்கிறார்கள். அந்த வல்லபத்தோடு இருந்தது என்று சாட்சி சொல்வதற்கு அவர்கள் காலத்தில் 5 பேர்கள் தான் இருந்தார்கள். அந்த கீதை வல்லபத்தோட இருக்கும் போதே இது வல்லபமான கீத செயல்தான் அப்படின்னு சொல்றதுக்கே 5 பேர் தானே சாட்சிக்கு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் இடையன் அப்படின்னு கேள்வி செஞ்சாங்களே கிருஷ்ண பரமாத்மாவை.
ஆனால் எம்முடைய காலத்திலோ அதன் நிஜ செயலை அறிந்து சாட்சி சொல்லக்கூடிய பலாயிரக்கணக்கான 67 ஜாதிகள் அடங்கிய ஒரு பெரும் கூட்டத்தையே உண்டாக்கி விட்டோம். கிருஷ்ண பரமாத்மா வந்த காலத்துல ஒரு 5-6 பேருக்கு தான் அவங்கள சாட்சி சொல்றதுக்கு ஆள் வச்சிருந்தாங்க. ஆனா பெருமானவர்கள் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்களை சாட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. முத்திக்கு உரிய கீதையானது எவ்வளவு நேரத்திற்குள்ளாக நடத்தக்கூடியதாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து எரியப்பட்ட ஆயுதமும் பாண்டவர் பக்கம் இருந்து எரியப்படும் ஆயுதங்களும் சந்திக்கிறதற்குள்ளாக நடக்கிற கீதையாக அல்லவா, அவ்வளவு சுருக்கமாக அல்லவா இருக்க வேண்டும்? அது எங்கே இல்லையா? இருக்க வேண்டுமே. இது காலமோ விபரீதமான காலம். நம்ம பார்த்தோமே, எப்பெல்லாம் தர்மத்திற்கு தாழ்ச்சியும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படுதோ அந்த காலத்தில எல்லாம் பகவான் அவதரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோமே. அப்போ இப்ப என்ன தர்மத்துக்கு வாழ்வா நடந்துகிட்டு இருக்கு? தர்மத்திற்கு தாழ்ச்சி தானே இருக்கு இந்த காலம். தீத்தண்ணி நெருப்பு, தீத்தண்ணி இந்த பூமியில உண்டாகிற காலம் எவ்வளவு கோரமான காலமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் வருவேன்னு பொய் சொல்லியா இருப்பாங்க அவங்க? இறைவன் என்ன பொய்யா சொன்னாங்க? கிருஷ்ண பரமாத்மா பொய்யா சொன்னாங்க? பொய் சொல்ல மாட்டாங்களே அவங்க. அப்போ அவங்க வந்திருக்கணுமே இந்த அக்கிரமம் இருந்த காலத்துல. அது எங்கே ஐயா வருகிறேன் என்று சொன்னார்களே, அது சத்தியம் தானே? எங்கே வந்திருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கலாமா? எங்க போய் தேடி பார்க்கலாம்? நான் தானே பேசுறேன், நான் தான் வந்திருக்கேங்கிறத எவ்வளவு ஜாடை மாடையா நமக்கு எங்க தேடலாம்? சாப்பாட்டுல போய் தேடலாமா? கட்டணம் கட்டுறியா, அந்த கட்டணத்துல போய் தேடலாமா? மலை காடு செடிகள்ல போய் சுத்தி போய் தேடலாமா? எங்க போய் தேடலாம்? இதோ நாங்க தேடி உங்களைத்தான் பெருமானே கண்டு கொண்டோம் அப்படின்னு நாம சொல்றதுக்காக இப்படி எல்லாம் நம்மளை கேட்கிறாங்க. வள்ளுவர் பிரானவர்கள் சொன்னது எம் காதில் விழுந்தது. மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்தில் நிறைமொழி காட்டும் என்பது செயல் அடையாளமா அல்லது ரூபத்தின் அடையாளமா? அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்தாங்கிறது அவங்களுடைய செயலை செய்யறவங்க தானே கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கணும். ஒரு மாட்டு மேல சாந்திட்டு புல்லாங்குழல்ல யாராவது ஊதிக்கிட்டு இருந்தா அவங்க கிருஷ்ண பரமாத்மாவா ஆயிடுவாங்களா? ரூபம் தான் நமக்கு தெரியுமே. மகாவிஷ்ணுவானவர் ஒரு மயிலிறகை சிரசில் அணிந்து மாட்டின் மேல் சாய்ந்து கொண்டு புல்லாங்குழலை ஊதி கொண்டிருப்பார் என்று அது நாம உண்டாக்கிய உருவம். ஆனால் பகவானை அறிய வேண்டுமானால் செயல் அடையாளம் தான் வேண்டும். அந்த செயல் அடையாளம் உடையவர்கள் பவக்கோல் நிறைந்த இந்த காலத்தில் நிச்சயமாக வந்திருக்க வேண்டுமே. பகவான் வந்துதான் இருக்க வேண்டும். அவர்களை தேடி பார்க்க வேண்டும். இன்று தொடங்கியாவது தேடுங்கள். தேடுனா நீ தேடி தேடி பார்த்து கடைசியில என்கிட்ட வந்துருவ. தேடுறவன் தான் மெய்மனத்தர். பகவானின் கீதையன்னாள் பற்குணகமக்கும் ஈந்து யுக யுகம் வந்து கீதை உங்கட்கும் தருவேன் என்று ஜகந்தனே உற்ற வாக்கு தாம் எங்கே புழங்குதென்று இகந்தனில் தேடுவார்கள் இவர்கள் மெய் மனத்தராமே. அப்போ அந்த வாக்கு எங்க புழங்குதுன்னு தேடி பார்க்கிறவங்க தான் மெய் மனத்தர், நன்மனத்தர். அப்படி நன்மன மக்கள் தான் இன்னைக்கு பெருமானவர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நீல மேக சாமள வர்ண பிரான் ஒரு மணி கீதை ஆகிய மெய்கீதையை 6 பேருக்கு ஈந்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறை காலம் அவர்கள் பிரயாசப்பட்டும் தங்கள் தாயாரை சேர்த்து 7 பேருக்குத்தானே இதை செய்து வைக்க முடிந்தது. இப்போது பவக்கோள் மிஞ்சி நிற்கிற காலமாக இருக்கிறதே. பகவான் கீதையில் சொல்லியுள்ளபடி அவர்கள் இந்த காலத்தில் வந்துதானே இருக்க வேண்டும். அவர்கள் எங்கே வந்திருக்கிறார்கள் என்று நன்மனத்தர்கள் தேடாமல் இருக்கலாமா? இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் இந்த எண்ணத்திலேயே வாழ வேண்டும் என்றேதான் நாம் இதை சொல்லுகிறோம். இதே எண்ணத்துல இருந்து தேடிப்பாரு, உனக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் தேடினால் அந்த அரிய சந்திப்பு கட்டாயமாக கிட்டும். நமக்கெல்லாம் கிட்டிருச்சு அந்த அரிய சந்திப்பு. வந்துட்டாங்களே அந்த குருபெருமா. அடுத்த பாடல்ல பார் வந்துட்டாரே நமக்கு அருள் செய்றாங்க. பகவானின் கீதை தன்னை பகர்வதின் பலம்தான் என்னே. பகவானின் ஒரு சொல் கீதை பவமளி விஸ்வரூபம் பகவகாண்டீபம் மற்றும் தருகுவதற்கின் நாடி பகவனும் வரக்கூடாதோ பார்குரு வந்திட்டாரே.
குரு பெருமான் வந்துட்டார் பார். பாக்குறோம் தெய்வமே, நாங்க தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தெய்வமே அந்த குரு பெருமான. உங்களுடைய திருவாக்கியங்களை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் தெய்வமே. அப்படியாக பெருமான் அவர்கள் அவதாரம் செய்து, நான் யாரு பாரு, நான் வந்துட்டேன். அன்னைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவா அவதாரம் செஞ்ச நானு இந்த பவக்கோள் மிஞ்சிற காலத்திலையும் வந்துட்டேன், உன்னைய காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். வந்து நம்ம இப்ப பார்த்தோமே, உங்களுக்கு தெரிஞ்சத நான் பேசுறது இல்ல, ஆனா எனக்கு இது தெரியாதத சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம் தினமும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்து நம்மையும் ஈசனாக ஆக்குவதற்காக தினமும் அமுத வருஷத்தை பொழிந்து கொண்டே இருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.